வேரில்லாத மரமும் வரலாறு தெரியாத இனமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நாட்டுல ஏராளமான சமூகங்கள் இருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு சமூகம் அப்படின்னா அது அருந்ததியர்கள். நான் ஏன் இந்த அருந்ததியர் சமூகத்தை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இந்த அருந்ததியர் சமூகத்தினர் அவர்களின் சுய வரலாறை படிக்காமல் போன காரணத்தினாலும், அவர்கள் வரலாறு அவர்களுக்கு தெரியாமல் போன காரணத்தினாலும் இன்று சமூகத்தின் கீழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டங்கள்ல செருப்பு தைப்பதற்கும், கழிவுகளை சுத்தம் செய்வதற்கும், துப்புரவு தூய்மையாளர்கள் பணிக்கும் இந்த சமூகத்தினர் அதிகமா பணியமர்த்தப்படுறாங்க. இதுல இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தை சேர்ந்த பல பேர் தெலுங்கு பேசக்கூடிய காரணத்தினால அருந்ததியர் சமூகத்தினர் ஒட்டுமொத்தமாக தெலுங்கர்கள், அவர்கள் தமிழர்களே கிடையாது என்று மற்றும் ஒரு கூட்டத்தினர் அவர்கள் மீது பல கருத்துக்களை வீசி வர்றாங்க. உண்மையிலேயே இந்த சமூகத்தினர் யார், இவர்களின் வரலாறு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் கவி. இந்த பதிவு அருந்ததியர் சமூகத்தின் வரலாறு. தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின சமூகங்களில் உள்ள மிக முக்கியமான ஒரு சமூகம் தான் இந்த அருந்ததியர் சமூகம். அருந்ததியர் என்ற ஒரு சமூகத்துக்குள்ள 7 உட்பிரிவுகள் இருக்குது. தமிழ்நாட்டு அரசின் பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டுல 18% இந்த அருந்ததியர்களுக்கென்று 3% உள் இடஒதுக்கீடுமே இருக்குது. இந்த அருந்ததியர் என்ற ஒரு சமூகத்துக்குள்ள 7 உட்பிரிவுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆதி ஆந்திரர், அருந்ததியர், சக்கிலியர், மாதாரி, மாதிகா, பகடை, தொட்டி ஆகிய 7 பிரிவுகள் இந்த அருந்ததியர் என்கின்ற ஒரு சமூகத்துக்குள்ள இருக்குது. பொதுவாக தமிழ்நாட்டினை பொறுத்தவரை இந்த அருந்ததியர்கள் என்று வரும் பொழுது அருந்ததியர்கள் தெலுங்கு பேசுவார்கள், இதனால் அவர்கள் தமிழர்கள் கிடையாது, அவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய பிற மொழியாளர்கள் என்று அவங்கள ஓரங்கட்டுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அருந்ததியர்கள்ல தமிழர்களும் இருக்கிறாங்க, பிற மொழியாளர்களும் இருக்கிறாங்க. அருந்ததியர் என்ற ஒரு சமூகத்துக்குள்ள 7 உட்பிரிவுகள் இருக்குது. இந்த 7 உட்பிரிவுகள்ல 3 உட்பிரிவுகள் தமிழ் பிரிவுகள், மீதம் உள்ள 4 பிரிவுகள் தான் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மக்கள். எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் என்ன, அவர்கள் தமிழராக இருந்தாலும் சரி, பிற மொழியாளர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில் இந்த அருந்ததியர் சமூகத்தின் பொருளாதார நிலைமை என்பது சமூகத்தின் கீழ்நிலையில் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இந்த அருந்ததியர்கள் என்பவர்களை தெலுங்கர்கள் என்றும் பிற மொழியாளர்கள் என்றும் சொல்லி வர்றாங்க. இவர்கள் தமிழர்கள் தான் என்பதற்கு பல ஆதாரங்கள் நம்மிடம் இருக்குது, அதை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ரிஷபேஸ்வரர் கோவில்ல ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல ஒரு சில வரிகள் வரும். அது என்ன அப்படின்னா, நியாயத்தாரும் 12 பணிமக்களும் உள்ளிட்ட பெரும் வேடரும் பாணரும் பறை முதலிகளும் செக்கிலியரும் இருளரும் உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் அந்தணன் தலையாக அரிப்பன் கடையாக உள்பட்ட அனைத்து சாதிமாருக்கு என்கின்ற ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு என்பது சோழர்கள் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டின் காலம் கிபி 1258. இந்த கல்வெட்டுல செக்லியர் என்கின்ற ஒரு வார்த்தை வரும். இந்த செக்லியர் என்ற வார்த்தை சக்லியர் சமூகத்தினை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே மற்றும் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு வரிகள் என்னென்ன அப்படின்னா, பசு விடுகையாலும் ஐந்தலை மணி இடுகையாலும் மெகடு கைக்கு சக்கிலிக்கு தரிசனம் காட்டி என்கின்ற வரிகளை கொண்ட ஒரு கல்வெட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கல்வெட்டிலேயுமே சக்கிலியர் என்கின்ற வார்த்தை வரும். மேலும் சக்கிலியர்கள் என்பவர்கள் கோயிலுக்குள் சென்று அவர்கள் பூஜை செய்தார்கள் என்றும் இந்த கல்வெட்டுல சொல்லியிருப்பாங்க. இந்த கல்வெட்டும் சோழர்கள் காலகட்டத்தில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டின் காலம் என்பது கிபி 1202 ஆண்டு. அடுத்ததாக கிபி 1030 ஆண்டை சேர்ந்த ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல சக்கிலியன் குண்டு என்று அவர்கள் சமூகத்தினர் இருந்த நிலப்பரப்பை குறிச்சிருப்பாங்க. இப்படி விஜயநகர அரசர்களும் நாயக்க மன்னர்களும் தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு முன்பே இந்த சக்கிலியர் சமூகத்தினர் நம்ம ஊர்ல இருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக புலவர் சே ராசு வெளியிட்ட கொங்கு வேளாளர் செப்பேடு பட்டயங்கள். இந்த செப்பேட்டுகளின் காலம் என்பது கிபி 1374. இந்த செப்பேட்டில் எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சில சமூகங்களுக்கு வரி விலக்கு கொடுத்திருப்பாங்க. அது எந்தெந்த சமூகங்கள் அப்படின்னு இந்த செப்பேட்டில் சொல்லியிருப்பாங்க. அதுல கொசவன், குறவன், மறவன், வளையன், பறையன், சக்கிலியன் இவர்களுக்கு வரி இல்லாமல் அப்படின்னு ஒரு வரிகள் வரும். இதுலயுமே சக்கிலியன் என்கின்ற அந்த வார்த்தை வரும். இப்படி வரலாற்றில் நாம் பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்றால் அங்கு ஏராளமான கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்களில் சக்கிலியர்கள் தமிழர்கள் தான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் நம்ம இடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக சம்புவரையர்கள் ஆட்சி காலகட்டத்தில் செம்மான்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த செம்மான்களும் சக்கிலியர்கள் பிரிவில் வரக்கூடிய ஒருத்தர் தான். அடுத்ததாக பகடை, தொட்டி இந்த சமூகத்தினருமே சக்கிலியர்கள் பிரிவுக்குள்ள வரக்கூடிய சமூகத்தினர் தான். இப்படி காலங்காலமாக நம் தமிழ்நாட்டில் இருந்த இந்த சக்கிலியர் சமூகத்தினர் எப்படி பிற மொழியாளர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் ஆட்சி முடிவுற்ற பிறகு விஜயநகர அரசர்கள் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டங்களில்
ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் தமிழ்நாட்டில் குடியமர்த்தப்பட்டாங்க. அப்படி குடியமர்த்தப்பட்ட உயர் சாதியின மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அவர்களுடன் பல தாழ்த்தப்பட்ட மக்களும் தமிழ்நாட்டுக்குள் குடியமர்த்தப்பட்டாங்க. அதுல முக்கியமானவங்கன்னா ஆதி ஆந்திரர், மாதாரி, மாதிகா ஆகிய சமூகத்தினர். இந்த சமூகத்தினர் அனைவரும் தோல் தொழில் செய்பவர்கள். இவர்களும் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் குடியமர்த்தப்பட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் அருந்ததியர் என்ற உட்பிரிவுல இவங்க இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டங்கள்ல இந்த ஆதி ஆந்திரர், மாதாரி, மாதிகா ஆகிய சமூகத்தினர் செய்த தொழிலும் நம்மூரில் இருந்த சக்கிலியர்கள், பகடை ஆகியோர்கள் செய்த தொழிலும் ஒரே மாதிரியாக இருந்த காரணத்தினால பார்ப்பனர்களின் 4 வர்ண கோட்பாட்டுக்கு கீழ் இவர்களை கொண்டு வந்து இவர்கள் அனைவரையும் ஒரே சமூகத்தினராக மாத்திட்டாங்க. இதன் பிறகு காலப்போக்கில் இவர்கள் அனைவரும் ஒன்றுதான், அனைவரும் ஒரு சமூகத்தினர் என கூறி அனைவரையும் ஒன்னா இணைச்சாங்க. இதன் பிறகு இடஒதுக்கீட்டுக்காக இந்த 7 பிரிவுகளையும் ஒரே சமூகமாக அறிவித்து அவர்களுக்கு பட்டியலின சமூகத்துக்கு கொடுக்கப்படும் இடஒதுக்கீட்டுல 3% உள் இடஒதுக்கீடும் உங்களுக்கு கொடுத்தாங்க. இதுல இந்த ஆதி ஆந்திரர், மாதாரி, மாதிகா ஆகிய சமூகத்தினர் இன்றைய காலகட்டத்திலுமே ஆந்திராவில் உள்ள பட்டியலின சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நம் தமிழ்நாட்டில் உள்ள சக்கிலியர்கள், செம்மான், பகடைகள் ஆகிய சமூகத்தினர் ஆந்திராவில் உள்ள பட்டியலின சமூகத்தில் இல்லை. அதே சமயத்தில் இந்த அருந்ததியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய செம்மான் என்ற பிரிவினர் கேரளாவில் உள்ள பட்டியல் சமூகத்தில் இருக்கிறாங்க. இந்த அருந்ததியர்கள் தெலுங்கர்கள் என்றால் இவங்க இன்றைய காலகட்டங்கள்ல ஆந்திராவிலும் இருந்திருக்கணும். ஆனால் இந்த 7 பிரிவுகள்ல 4 பிரிவினர் மட்டும் ஆந்திராவில் இருக்கிறாங்க. மீதி 3 பிரிவினர் ஆந்திராவில் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதுதான் இந்த அருந்ததியர் சமூகத்தினுடைய வரலாறு. இவர்களின் சுய வரலாறை அவர்கள் படிக்காமல் போன காரணத்தினால் இன்று இவங்களை நீங்க தமிழர்களே இல்லை, நீங்க எல்லாம் பிறமொழியாளர்கள் என்றும் ஒரு சில கூட்டத்தினர் சொல்லி வர்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டங்கள்ல துப்புரவு தூய்மை பணியாளர்கள் பணிக்கும் கழிவுகளை சுத்தம் செய்யும் பணிகளுக்குமே இவங்க தான் அதிகமா ஈடுபடுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த சமூகத்தின் மக்களுக்கு போதிய கல்வி அறிவு இல்லாத காரணத்தினாலதான் இன்றுமே அவங்க பொருளாதார நிலையிலுமே சமூகத்திலுமே ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. இந்த அருந்ததியர் சமூகத்துக்குள்ள மொத்தமாக 7 உட்பிரிவுகள் இருக்குது என்று பார்த்தோம். இந்த 7 பிரிவினருமே இன்றைய காலகட்டங்கள்ல பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அவங்க தமிழராக இருந்தாலும் சரி, தெலுங்கர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் சரி, அவங்க சமூகத்திலும் பொருளாதார நிலைமையிலுமே கீழ்த்தங்கி தான் இருக்கிறாங்க. இந்த அருந்ததியர் சமூகத்தினுடைய வரலாறு மட்டுமே மறைக்கப்படலை மற்றும் குழப்பப்படல. தமிழ்நாட்டில் உள்ள மற்றும் பிற சமூகங்களின் வரலாறு என்பது திரிக்கப்பட்டு தமிழர்களையும் பிற மொழியாளர்களையும் ஒன்றாக இணைத்து பல சமூகங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தனி ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல காணொளிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.